கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் இந்த சிலுவையின் பாடு? அவரால் சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியாதா? நிச்சயமாக முடியும். ஆனால் ஏன் செய்யவில்லை என்றால், அவர் இதை நிறைவேற்றவே வந்தார். வேத வசனம் நிறைவேறத்தக்க இதெல்லாம் ஆயிற்று என்று நாம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறத்தக்க அப்படின்னு இருக்கும். இன்னொன்று, பிதாவுடைய சித்தத்தை நான் செய்யவே இங்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். பிதாவுடைய சித்தம் இதுவே. பிதாவுடைய சித்தம் என்னன்னா, இவர் ரத்தம் சிந்தப்பட்டு அதன் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இவர் ஒரு பரிசுத்தர். பூமியில் பழைய ஏற்பாட்டில் நிறைய மிருகங்கள், பறவைகள் பாவ நிவாரண பலியாக கொடுக்கப்பட்டது. இப்பொழுது ஒரே பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இது அவர் செய்யணும் என்பதற்காக தான் வந்தார். அவர் சிலுவையிலிருந்து இறங்க முடியாமல் இல்லை. ஒரு ஒரு சகோதரனா சகோதரியாக தெரியாது, கமெண்டில் போட்டிருந்தாங்க, 3 ஆணியை எடுக்க தெரியல, இவரெல்லாம் கடவுளா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஆண்டவர் அவர்களை அறியாத இருக்கிற அவரை ஆண்டவர் நிச்சயமாக மன்னிப்பார். நீங்கள் வேத வசனம் வாசிங்க. ஆண்டவர் எதற்காக வந்தார், எதற்காக அந்த சிலுவை பாடை சுமந்தார் என்று உங்களுக்கு தெரியும். பிறகு பார்த்தீங்கன்னா, எனக்கு இவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எத்தனையோ தேவதூதர்கள் இவருக்கு பணிவிடை செய்வாங்க. ஏன் அவர் கடலையும் காட்டையும் அதட்டி காட்டு நின்று போனது? 5 அப்பமும் 2 மீன் கொண்ட 5000 பேருக்கு போஷித்தார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். சிறுமியை உயிரோடு எழுப்பினார். ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பினார். இதையெல்லாம் செய்தவருக்கு இவர் சிலுவையிலிருந்து இறங்க வர தெரியாதா? நிச்சயமாக தெரியும். ஆனால் அவர் நமக்காகவே இந்த பாடுகளை சகித்து நமக்காகவே தன் உயிரை விட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் என்பதற்காகவே இந்த வீடியோ போட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.